முதிரை பண்ண பண்ண உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி ஜாஸ்தியாகும். உங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை விலகும். என்னால் பண்ண முடியும், என்னால் செய்ய முடியும். எந்த திறமை அவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கோ, எந்த திறமை மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ, எந்த திறமை மேலே அவங்க வர முடியும்னு அந்த குழந்தைகள் நினைக்கிறாங்களோ அதை நோக்கி அவங்கள சேனலைஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வர்ம புள்ளிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை வெளியேற்றி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கூர்மையாக்கி, செல்வம் வேணும். எப்படி செல்வம் சேரும்? சும்மா உட்காந்துட்டு இருந்தால் செல்வம் சேராது. நம்மளோட இருக்கக்கூடிய திறமையை ஷார்பன் பண்ணி, தியானம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அது 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 ஒரு பயங்கரமானது. தியானம் பண்ணால் துறவி ஆகிடுவாங்க, இல்லை தியானம் பண்ணால் ஒரு மாதிரி அவங்க பேசவே மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. தியானம்ங்கிறது என்ன தெரியுமா? ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். இந்த ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் இங்கெல்லாம் போய் பேசும்பொழுது அந்த குழந்தைகள்கிட்ட எனக்கு யோக பயிற்சியை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் பேசுகிறதுங்கிறது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில் தான் இந்த உலகமே இருக்குது. இளைஞர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுச்சியோடையும் மன வலிமையோடையும் அதே சமயத்தில் வெற்றி நோக்கி அவங்க நிறைய அடி எடுத்து வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகம் நிச்சயமாக மேம்படும். நம்ம நாடு மட்டும் இல்லாமல் உலகமே நல்ல பாதையில், எழுச்சியான பாதையில், வெற்றிகரமான பாதையில் இயங்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனநலம், உடல் நலம், நம்மளுடைய எண்ணங்கள் இவை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நான் இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னுட்டு. அதே சமயத்தில் மைக்கில் நின்று பேசணுன்னு ஆசையாக இருக்குது. என்னோடய கிளாஸில் நான் லீடர்ஷிப் எடுத்துக்கணுங்கிற ஆசையாக இருக்குது. ஆனால் எப்போவுமே எனக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு 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 விதமான ஒரு டென்ஷனு. நம்ம போனோம்னா உளறிடுவோமோ, இல்லை நம்ம போனோம்னா பேசிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சில டிவியில் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது இந்த மாணவர்கள்லாம் பயங்கர எழுச்சி மிக்க ஒரு உரையாற்றுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பார்த்தியா அந்த பையன் எவ்வளோ நல்லா பேசுகிறான், எவ்வளோ அருமையாக பாயிண்ட்டாக பேசுகிறான், நீயும் தான் இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்களோட மனசில் எனக்கும் பேசணுன்னு ஆசையாக தாமா இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி, ஆனால் மறந்து போயிடுது. நான் ஏதாவது பேசணும்னு நினச்சாலே பயம் வந்துடுது. நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனாலும் அது முன்னாடி நின்று பேசினா எனக்கு பயம் வந்துடுது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த குழந்தைகள் பேசும்போது, அந்த குழந்தைகள் என்கிட்ட இந்த ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லாம் நான் போய் பேசும்போது அவங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேசணும், நிறைய சொல்லணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவதுங்க, நமக்கு ஏற்படக்கூடிய தயக்கம், பயம், அதே மாதிரி ஒரு ஒரு டென்ஷன், மனப்பதட்டம், மன அழுத்தம், நம்ம தப்பாக பேசிடுவோமோ, தப்பாக சொல்லிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா சில பேருக்கு பேசும்போது வாய் திக்கும். இது நேச்சுரலாகவே அவங்களுக்கு இருக்கும் அந்த சில குணங்கள். அதாவது அவங்களுக்கு அதை டிஃபெக்ட்டுன்னு நினைப்பாங்க. அது டிஃபெக்ட் கிடையாது. சில நேரங்களில் நம்மளால் பேச முடியல, அது திக்கி திணறி பேசுவாங்க. சில பேர் திக்குவாயாக பேசுவாங்க. அது தப்பே கிடையாது. ஆனால் அது மாதிரி இருக்கிற அவங்களுக்கு நிறைய என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நான் பேசும்போது அது எப்போ அதிகமாகும்னா, ஒரு கூட்டத்திலேயோ திடீர்னு யாராவது பேசும்போது அது அதிகமாக வரும். சாதாரணமாக பேசும்போது கடகடன்னு பேசுவாங்க. வீட்டில் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க. ஆனால் வெளி இடத்துக்கு போகும்போதோ யார்கிட்டயோ பேசும்போது அது திக்குதல்ங்கிறது அதீதமாக வந்துடும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், தப்பு பண்ணிடுவோமோன்னு நினைக்கும் போதே நம்ம தப்பு பண்ணிடுறது அதுதான். ஸோ இதெல்லாம் போக்குறதுக்கு யோக பயிற்சியில் என்ன இருக்குது? இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, அதாவதுங்க, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும், நம்ம தயக்கத்தை எடுக்கிறதுக்கும், அந்த நெகட்டிவாக, அதாவது நம்மளால் முடியாதுங்கிற தாழ்வு மனப்பான்மையை வெளியேற்றுறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல எந்த விதமான ஒரு குணம் நமக்கு அதீதமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லா எழுதுவாங்க, சில பேர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா டீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். இந்த குணங்களே எந்த ஸ்பெஷாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு 3 பேர். முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும் குழந்தைங்கள்ட்ட என்ன விதமான ஒரு எபிலிட்டி இருக்குது. உன்னால் நல்லா எழுத முடியும், நீ வா. உன்னால் நல்லா பேச முடியும், வா. உன்னால் நல்லா வரைய முடியும், வா. உன்கிட்ட நல்ல லீடர்ஷிப் இருக்குது, கமாண்டிங் திறமை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் தான். ஸோ டீச்சருக்கு முதல் இது. ரெண்டாவது யாருன்னா பேரண்ட்ஸு.
ஃபஸ்ட்டு டீச்சர் தான். ஏன்னா குழந்தைகள பார்க்கும்போது அவங்களுக்கு தான் அந்த எடுக்கிற அந்த எபிலிட்டி இருக்கும். யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு. சில சமயம் பேரண்ட்ஸுக்கு தெரியும். இவன் நல்லா வரையறானே, இவன் நல்லா பாடுறானே, இவன் நல்லா டான்ஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற திறமை. எந்த திறமை அவங்களுக்கு நேச்சுரலா இருக்கோ, எந்த திறமை மேல அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ, எந்த திறமை மேல அவங்க வர முடியும்னு அந்த குழந்தைகள் நினைக்கிறாங்களோ, அத நோக்கி அவங்கள சேனலைஸ் பண்ணுங்க. இது முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காலையில தூங்கி எழுந்த உடனேயே கண்ண மூடி உட்காந்து கொஞ்ச நாழி தியான பயிற்சி பண்ண சொல்லுங்க. தியான பயிற்சிங்கிறது பெரியவங்களாகி, வயசானவங்களாகி, ம் முடியாம போகும்போதோ, இல்ல நடக்க முடியாம போகும்போதோ நம்ம தியானம் கிடையாதுங்க. தியான பயிற்சிங்கிறது நம்ம உடம்பு, மனசு, ஆத்மா, நம்ம எண்ணங்கள் இத வந்து கரெக்ட்டா ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு இந்த தியானம் ரொம்ப உதவும். தியானம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அது 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 ஒரு பயங்கரமானது. தியானம் பண்ணா துறவி ஆயிடுவாங்க. இல்ல தியானம் பண்ணா ஒரு மாதிரி அவங்க பேசவே மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. தியானம்ங்கிறது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கைய வெற்றிகரமா ஆக்குறதுக்கு, நம்மளோட எனர்ஜிய சேனலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோங்கிறதுக்கு சொல்றது தான் தியானம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப கஷ்டம். 2மே உண்டு அதுல. உட்கார்றது தான் ரொம்ப கஷ்டம். கண்ண மூடி 5 நிமிஷம் உட்கார்றது தான் கஷ்டம். உட்காந்துட்டோம்னா தியானம் கைகூடி வரும். தியானம்ங்கிறது என்ன? எது நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, அதை நோக்கி நம்மளுடைய எண்ணங்களை செலுத்துவது. அப்படி எண்ணங்களை செலுத்தும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். அதை நோக்கி போறதுக்கும், ஸ்டெப்ஸுக்கும் அது வந்து நிச்சயமா உதவி செய்யும். நம்ம எண்ணங்கள குவிக்கிறோம். எப்படி ஒரு குவி கண்ணாடிய ஒரு பேப்பர்ல வைக்கும்போது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சூரிய ஒளி ஒரு குவி கண்ணாடியில இருந்து அந்த பேப்பரை எரிய செய்தோ, அதுதான் எண்ணங்கள். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உதாரணத்த. இப்போ இந்த எண்ணங்கள நாம சேனலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆசனங்கள்னு பார்த்தீங்கன்னா, பத்மாசனம், வஜ்ராசனம், சித்தாசனம் இந்த மாதிரி ஆசனங்கள்ல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணலாம். அதே மாரி உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு ஆசன பயிற்சிகள்ல ஏகபாத, திவிபாத, அர்த்தஹாலாசனா, சர்வங்காசனா, விபரீத கரணி, ஷலபாசனா இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உதவும். சூரிய நமஸ்கார் த பெஸ்ட் பார்ட் நம்ம உடம்ப வந்து சேனலைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது நீங்க முத்திரையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முத்திரை பத்தி தான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். குபேர முத்திரைன்னு பேரு. குபேர முத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மனப்பதட்டம், இத எல்லாத்தையும் வெளியில தள்ளிட்டு, லீடர்ஷிப் குவாலிட்டிய அதிகப்படுத்துறது. குபேர முத்திரை அப்படிங்கும்போது, செல்வம் அதிகமா சேர்றதுக்கு அப்படிங்கிறதுங்கிறது சாதாரணமா எல்லாரும் சொல்றது. செல்வம் வேணும். எப்படி செல்வம் சேரும்? சும்மா உட்காந்துட்டு இருந்தா செல்வம் சேராது. நம்மளோட கிட்ட இருக்கக்கூடிய திறமையை ஷார்ப்பன் பண்ணி, அத எந்த இடத்துல இப்ப உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குன்னா, அத அப்படியே வச்சுட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. அத மார்க்கெட்டிங் பண்ணணும். அது வெளியில போகணும். அது யாருக்கு தேவைப்படுதோ அவர்களுக்கு போய் சரியான முறையில சேரணும். அப்படி சேர்ந்தா தான், அதன் மூலமா கிடைக்கக்கூடிய நேர்மறையான நல்ல ஒரு நேர்மையான செல்வம் தான் அது குபேரத்தன்மை. அதாவது குபேர செல்வம். ஸோ குபேர மு முத்ரை பண்ணா உடனே செல்வம் எக்கச்சக்கமா ஒரு இடத்துல உட்காந்து கண்ண மூடிட்டு குபேர முத்ரை பண்ணா செல்வம் சேருங்கிறது கிடையாது. உங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மைய விலக்கி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜிய ஷார்ப்பன் பண்ணி, எப்படி பென்சில நம்ம ஷார்ப்னர் பண்ணா அந்த அந்த இது வந்து லிட் வந்து ஷார்ப் ஆகுதோ, அந்த மாரி நம்ம எண்ணங்கள ஷார்ப்பன் பண்ணி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமைகள மேல கொண்டு வந்து, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிய கொண்டு வந்து, கான்ஃபிடன்ஸ அதிகப்படுத்தி, உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேற்றுறது, மனக்கழிவுகள வெளியேற்றத்துக்கு தான் இந்த முத்ரா. வாங்க நம்ம முத்ரைய எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கைகள இப்படி வச்சுக்கோங்க. இத வச்சுக்கிட்டு, இந்த 3 விரல் இருக்கு இல்லையா? இந்த 3 விரல இப்படி மூடிக்கோங்க. அதாவது கட்டை விரல், உங்களுடைய ஆட்காட்டி விரல், நடுவிரல் 3த்தையும் மூடிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு தான் குபேர முத்திரைன்னு பேரு. இந்த மோதிர விரலும், சுண்டு விரலும் உங்க உள்ளங்கைய தொட்டுட்டு இருக்கணும். இந்த 3 விரல் இப்படி இருக்கணும். உங்க கை மேல இப்படி வச்சுக்கோங்க. உங்க தொடை மேல வச்சுக்கோங்க. உங்க தொடை மேல உங்க கைகள இப்படி வச்சுக்கிட்டு, கண்கள மூடிக்கிட்டு 15லேருந்து 20 முறை நல்லா மூச்ச பொறுமையா இழுத்து பொறுமையா விடுங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஷர், வர்ம புள்ளிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மைய வெளியேற்றி, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை கூர்மையாக்கி, உங்களுடைய சித்தத்தை தெளிவாக்கி, சிந்தனையை தெளிவாக்கி, நீங்க எதை நோக்கி பயணம் செய்யணும், உங்களுடைய முயற்சி எப்படி வந்து ஒரு உயர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பயிற்சி இதிலேருந்து தான் வருதுங்க. ஸோ இந்த குபேர முத்திரையில உங்க கைகள வச்சுக்கிட்டு, கண்கள மூடிக்கிட்டு 15லேருந்து 25 முறை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வெளியில உட்காருங்க. அதாவது உங்களுடைய வெளி உலகத்தினுடைய தொடர்பு உங்க மேல இருக்கணும். பிரபஞ்சம் உங்க உங்க மேல படணும். எப்படின்னா, மொட்டை மாடியிலயோ, பால்கனியிலயோ,
இல்லை வெளியில் புல் தரையிலையோ எங்கே உட்காந்துட்டு நீங்கள் கண்களை மூடிட்டு நம்ம பயிற்சி செய்யலாம். நான் காரில் ட்ராவல் பண்ணுறேன் ரொம்ப நாழி, நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன், ட்ரெயினில் தாராளமாக இந்த முதிரையில் உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா நீங்கள் மூச்சு இழுத்து விடலாம். ஸோ என்ன இருக்கணும்னா ஒரு கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும், ஒரு ஸ்டஃப்டு பிளேஸாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப சஃபகேஷன் இருக்கக்கூடாது. இந்த முதிரையினுடைய தாத்பரியம்லாம் என்னென்ன, இந்த விரல்களுடைய தாத்பரியம் என்னென்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கைகளை இப்படி வச்சிட்ருக்கீங்க இல்லையா, இந்த கைகளில் நான் முதிரை பண்ணுறேன். எப்படின்னா இந்த 2 விரலை இப்படி மடக்கி இங்கே வச்சுக்கிறேன், இந்த 3 விரல்களை இப்படி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த கட்டை விரல் இருக்குது பார்த்திங்களா, இந்த கட்டை விரல் கொடுக்கக்கூடிய எனர்ஜி என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல கரேஜ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, லீடர்ஷிப் எபிலிட்டிஸ், இது எல்லாமே இந்த கட்டை விரலில் இருக்குது. நம்ம ஐ கேன், ஐ வில், ஐ வின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஸோ இந்த கட்டை விரலில் இருக்குது. ஸோ இந்த கட்டை விரலில் கரேஜ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறோம், இதோட சேர்க்குறோம். அதே மாதிரி இந்த விரல் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுடைய ஆட்காட்டி விரல், இது பார்த்திங்கன்னா விஸ்டம், அதாவது விஸ்டம், கமாண்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது எல்லாமே இந்த விரலில் இருக்குது. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிடுவேன் அப்படிங்கிற இந்த அந்த கமாண்டு வந்து இந்த கையில் இருக்குது. ஸோ விஸ்டம், கமாண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த விரலில் இருக்குது. இதோட சேர்த்துக்கிறோம். அடுத்தது இந்த நடுவிரல், இந்த நடுவிரலை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம் பார்த்திங்களா, இந்த மிடில் ஃபிங்கர், இந்த மிடில் ஃபிங்கரில் பேஷன்ஸும் விஸ்டமும் இருக்குது. அதே மாதிரி இதில் விஸ்டம் இருக்குது, அதே மாதிரி பேஷன்ஸும் இதில் வந்து பொறுமை இருக்குது இந்த விரலில். ஸோ எனர்ஜி நிறைய இருக்கும் இந்த விரலில். ஸோ எனர்ஜி அண்ட் பேஷன்ஸு, எனர்ஜியும் இருக்கும், அந்த எனர்ஜி எப்படி சேனலைஸ் பண்ணுறாங்கிற அந்த பொறுமையும் இந்த விரலில் இருக்கும். ஸோ இந்த 3 விரலையும் இப்படி சேர்த்துக்கணும், இந்த 2 விரலையும் இப்படி வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு இதை மடக்கிட்டு இந்த 3 விரல்களை ஒரு சின்ன ப்ரெஷர், அதாவது ரொம்ப லைட்டு ப்ரெஷர் கொடுக்கணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு ஒரு 15லேருந்து 25 முறை நீங்கள் அப்படியே உட்காந்திங்கன்னா குபேர முதிரை, இதுக்கு பேர் வந்து குபேர முதிரை. இந்த முதிரை பண்ண உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி ஜாஸ்தியாகும், உங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை விலகும். என்னால் பண்ண முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக முடியும். இதோடு நீங்கள் சேர்ந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல வாக் போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து நான் சிரிக்கும் பொழுது நான் எவ்வளோ நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத நினைங்க. இப்படி நினைக்க உங்கள் குழந்தைகளுக்கு, இப்போ நான் சொல்கிறது வந்து ஸ்கூல் சில்ட்ரன் ஆகட்டும், காலேஜ் சில்ட்ரன் ஆகட்டும், இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாகட்டும், உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை விலகணும் அப்படின்னா முதல்ல அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் காலையில் வாக் போங்க, நல்ல யோகா பண்ணுங்கள், பிராணாயாம பயிற்சி பண்ணுங்கள், குபேர முதிரை இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த இந்த குபேர முதிரை பண்ணுங்கள். நிச்சயமாக அதற்கான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடச்சி ஒரு 21 நாள் இல்லை 90 நாள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். 3 கட்டம் இருக்குது, 21 நாள், 48 நாள், 90 நாள். இந்த 3 கட்டத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சேனல் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். 21 நாளில் அது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும், 48 நாளில் அது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும், 90 நாளில் அந்த நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த வெற்றி, அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பயிற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக அதற்கு தேவை முயற்சி. இது 2ம் பயிற்சி முயற்சி 2ம் இருந்ததுன்னா உயர்ச்சி, அதாவது உயர்வு கட்டாயமாக கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.